விளையாட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பு அந்த பிளான்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் உங்களுக்கு இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். வாங்க வழக்கம் போல் சொல்கிறதுலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டை பார்த்துலாம். உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டு நாய்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெளில நல்லா மழை பெய்யுது இன்னைக்கு. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த லக்கி பேம்பு பிளான்ட். இது வந்து 3 லேயர்ஸ் ஆன பிளான்ட். உங்களுக்கு நான் இதோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இங்கே உள்ள பாருங்கள், உங்களுக்குள்ள கலர் பெபிள்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். இது 3 லேயர்ஸ். இங்கே உங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் தெரியும். நான் வாங்கும் போது ஒரு பவுல் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். நான் வாங்கும்போது கொடுத்த பவுலை வந்து நான் நல்லா எப்படி பத்திரமா நியூஸ் பேப்பர்லாம் இது ஓரமாக வச்சுதான் பத்திரமா நான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, உள்ள இன்னொரு லேயரும் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ சேஃப்டி. அவங்க கொடுத்தது இந்த கிளாஸ் தான். நான் ஏன் இது நான் ஏன் வாங்கிட்டு நான் வைக்கலன்னா, இது அவங்க வச்சாங்க. அந்த லக்கி பேம்பு பிளான்ட்டுக்கு நடுவில் ஒரு இன்ச்சு கேப் ஆச்சு இருக்கணும். இருந்தால் தான் அதால் அந்த ரூட்ஸ்லாம் நல்லா அதால் க்ரோத் ஆக முடியும். அதனால இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 1 இன்ச்சு கேப் இருக்கும். 1 இன்ச்சு அதுக்கு மேலேயே இருக்கும். அதனால தான் நான் இது பண்ணேன். இந்த கிளாஸ் இந்த பிளான்ட்டு சேர்த்து கிட்டத்தட்ட 500 வந்துருச்சு. 500 வந்துருச்சு. இந்த கிளாஸ் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் என்ன, இந்த இடத்துல லைட்டாக கீரும். அதனால நான் இதை வச்சுட்டேன். சரி, இப்போ நம்ம இதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம இதோட ரெட் கலரில் ஒரு ரிப்பன் மாதிரி தெரியும். அது இந்த பிளான்ட், இந்த ஸ்டோன், இது எல்லாமே சேர்த்து ஒரு மெட்டலை குறிக்குது. இது வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்டில் இருக்கிற இது ஒரு நீர் லில்லி, வாட்டர் லில்லி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ அது வாயில் வர மாட்டேங்குது, ட்ரெஸ்ஸினா சாண்டினியான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் போட்டிருந்துச்சு, அது வாயில் வர மாட்டேங்குது. அதுதான் இதோட பேர். இது உண்மையாலுமே லக் தருமான்னு கேட்டிங்கன்னா லக்கு தரும். இப்போ இது வந்து 3 லேயர்ஸு, அதனால் இது லக்கு தரும். இப்போ நீங்கள் இதை யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். அது லக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கும் தரும். இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹோட்டல், ஹாவிஸ், அப்புறமா வேறு இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் இது வச்சுருப்பாங்க. இப்போ ஏன் இதில் வந்து 1 to 25 லேயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஏன் இதில் 4 லேயர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது அன்லக்கியான நம்பர். 4 லேயர் வந்து இப்போ நீங்கள் யாருக்காச்சும் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது அன்லக்கி. ஏன் சில நேரத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க அது டெத்து கூட வர சான்ஸ் இருக்குது. அதனால் அதை யாருக்கும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடாதீங்க. அதனால் நான் 3 லேயர் வாங்கிட்டேன். அப்புறமா வேறு என்ன, இது எல்லாமே சேர்த்து 500 வந்துச்சு. இந்த ரூட் வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பொசிக்கிறோம். அதனால் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் எதாவது ரூமில் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம். அப்புறமா இது நீங்கள் இந்த இடத்துல இந்த கீழே இருக்க இந்த ஸ்டெம்மு வந்து எல்லோயிஷ் ஆகக்கூடாது. ஒன்று எல்லோயிஷ் ஆச்சுன்னா ஃபுல்லாக வைரஸ் ஸ்மெல் எல்லாம் பரவிடும். அதனால் ஒன்று ஆச்சுனால அந்த ரிப்பனை லூஸ் பண்ணி அதை எடுத்துருங்க. அதை அப்படியே வச்சுருக்காதீங்க. அப்புறமா நீங்கள் இந்த பிளான்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி அந்த எல்லோ அந்த ஸ்டெம் ஆகிறதுக்கான அது குறிக்கிற ஒரு அறிகுறி தான். அதனால் அப்படி வச்சுக்காதீங்க. டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்காதீங்க. இது 3 லேயர்ஸ். 1 லேயர், அப்புறமா 2 லேயர், அப்புறமா நடுவில் ஒரு பைப் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தான் 3 லேயர். ஆனால் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் 1 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 வீக்ஸ் ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா டஸ்ட்டு அந்த மாதிரி ஆயிரும். நான் சாட்டர்டே சண்டே சேஞ்ச் பண்ணுவேன். இன்றைக்கி ஃப்ரைடே, நான் நாளைக்கு சேஞ்ச் பண்ணிடுவேன். அவ்வளோதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னோடய ஸ்டடி டேபிளில் நான் வச்சுப்பேன். எனக்கு இதில் ஒன்று என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், ஏதாவது
பூச்சி டஸ்ட்டு ரொம்ப இருக்கும். இலை ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருக்கும். நான் இப்போ இப்படி தொடச்சி எடுத்தேன்னா கை ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இதை நான் எப்படி உங்களுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எது சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த செடியை அப்படியே எடுத்து நீங்கள் ட்ரிங்கிங் அந்த பவுலில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது சேஃபாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பெபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த கிளாஸ் இதுவை வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெபிள்ஸ் போட்டு இந்த பிளான்ட் வச்சா ஸ்டெம்மு வளராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான்ட்டை வச்சுட்டு அப்புறமா அது மேலே நல்லா பெபிள்ஸ் போடுங்க. இருங்க, நான் இதில் ஒன்று காட்டுறேன். இதில் இருக்கிறதுலே பெரிய ஸ்டோனுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே சுட்டி விட்டுரும். இதுதான் இதில் இருக்கிறதுலே பெரிய ஸ்டோன். ரெட் கலரு, பார்க்க அப்படியே ரூபி மாதிரியே இருக்கும், செமையாக இருக்கும். இது ஒரு வகையான ஒரு நேச்சர், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயும் வாங்காதீங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து இது ஒஸ்ட்டுன்றாங்க. எதனாலனா நீங்கள் வாங்கியிருக்கும் போதே அந்த செடி எப்படி சொல்கிறது டேமேஜ் ஆகி சில நேரத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க செத்து போயிருக்குன்றாங்க. ஏன்னா நீங்கள் அது வாங்கும் போதே ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்லேயே இருக்கும் உள்ள. அதனால் நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் பிளான்ட் ஸ்டோர் இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்க. நான் வாங்கின ஸ்டோர் நேம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹெவன் ஒன்று, கோவூர் போகும்போது இருக்கும். அங்கே சூப்பராக இருந்துச்சு, நிறையா பிளான்ட்டும் அங்கே இருக்குது. அதனால தான் நான் இது ரொம்ப நாள் வாங்கணுன்னு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க, அதனால தான். சரி இருங்க, நான் இதோட பழைய ஃபோட்டோ நான் காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ குட்டியுண்டு அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு 1 இன்ச்சு கேப்பு இருக்கும். நல்லா பெபிள்ஸு நல்லா குட்டியாக. உங்களுக்கு ஒரே ஒரு இலை மட்டும் எப்படி சொல்கிறது எல்லோ கலரில் இருக்கும். அது நீங்கள் கட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுறலாம். நீங்கள் அது கொஞ்ச நாள் கழித்து க்ரீனாகவே மாறிடும். உங்களுக்கு கீழ் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி லைட் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. எவ்வளோ குட்டியூன்னு இருக்குது பாருங்களேன். இருங்க, நான் உங்களுக்கு இப்போ எடுத்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். நீங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட்டாக, அப்போ எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். லீஃபெல்லாம் நல்லா க்ரோத் ஆகி, அதனால் இது க்ரோத்தாக ஒரு லக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நானும் இதை வாங்கினது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இப்போ நான் சொல்கிறேன் எதனால் நான் 2 மாதம் வீடியோ போடலன்னு. 2 months ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு நியூ ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 8:30 கிளம்புவேன், 4 o'clock வருவேன். எனக்கு இருக்கிறது ஒரு அரை மணி நேரம். 4:30 to 6 o'clock வரைக்கும் நான் இப்போ டைப் ரைட்டிங் கிளாஸ் சேர்ந்துருக்கேன். அதனால் நான் டைப் ரைட்டிங் போவேன் அந்த நேரம். அப்புறமா நான் ஏன் ஒரு 2 months அந்த மாதிரி வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா 8:30 to 4 o'clockலேருந்து ஸ்கூலுக்கு வருவேன். அப்புறமா 5 to 6 o'clock வந்து டைப் ரைட்டிங் போவேன். எனக்கு கிடைக்கிறது அந்த 1 மணி நேரம். அதுலேயே நான் எப்படி வீடியோ போடுறது, அதுக்குள்ளே டைமும் ஆயிடும். நான் வந்து 5 to 6 நான் டைப் ரைட்டிங் போயிட்டு 6 to 8 வந்து நான் வந்து ஆல் சப்ஜெக்ட் டியூஷன் போயிட்டு வந்துடுவேன். அப்புறமா ஒரு அரை மணி நேரம் நான் ரெஸ்ட்டு அதிலெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நைட்டு அது நான் ஒரு 11 o'clock வரைக்கும் நான் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிடுவேன். அதனால தான் உங்களுக்கு வீடியோ வரமாட்டேங்குது 2 மாதமாக. இந்த பிளான்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயும் 2 மாதம்தான் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சுன்னு. ஓகே, நீங்களும் இதை வாங்குங்க, வாங்கி உங்கள் வீட்டில் லக்க அள்ளி கொட்டுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வரட்ட.